ஆர்மி ஹாய்டா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தயாங்க ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ எல்லோரும் மறக்காம ஹெட்செட் வேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேட்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். தென் இது ஜஸ்ட் வெறும் இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான். ஸோ ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் பண்ண மட்டும் போதும். ரியல் லைஃப்பில் அப்போலாம் நடக்க போகிறதில்ல. அதனால் இதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட்டு இமேஜின் மட்டும் பண்ணுங்கள். ஓகேடா. தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே. எனக்கு டைம் கிடைக்கலனாலும் நான் கிடைச்ச டைம் வச்சு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் புரிஞ்சுப்பீங்கன்னு. தென் எந்த ஒரு இன்ட்ரோவும் தேவையில்ல. நீங்கள் ஸ்டோரியில் கேட்சப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் பெட்டில் உக்காந்துட்டு உங்கள் பையன் டியானோட ட்ரெஸ்ஸும் அப்படியே உங்கள் ஹஸ்பண்ட் தயாங்கோட ட்ரெஸ்ஸும் ஒன்று ஒன்றா மடித்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் பையன் டியானோ உங்கள் பக்கத்தில் தான் படுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் ஃபோனை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அவனை அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டு துணி மடிச்சுக்கிட்டு, டே உனக்கு ஸ்கூலில் ஹோம்ஒர்க்லாம் கொடுக்க மாட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் கேம் விளையாடிட்டே இருக்க? இல்லை மம்மி, எனக்கு ஹோம்ஒர்க் எதுவும் கொடுக்கல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கேம் விளையாடிட்டு இருக்கான். என்ன, அப்போ உன்னை பணம் கட்டி படிக்க வைக்கிறதெல்லாம் வீண் தானா? அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது டியானோ அந்த ஃபோனை எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்ட வந்து உக்காந்துட்டு உங்களோட துணியை பிடிச்சி நோண்டிட்டு அப்படியே அவனோட பப்பியை வச்சு பார்த்துக்கிட்டு க்யூட்டா, மம்மி எனக்கு என்னோட கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து இந்த மாதிரி அவங்களோட டேடி மம்மியோட லவ் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, ஆனால் எனக்கு மட்டும் நீயும் டேடியும் எப்படி பேசுனீங்கன்னு கூட தெரியாது. அதனால நீயும் டேடாவும் எப்படி பேசுனீங்க, எப்படி லவ் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஸோ நீங்களும் அப்படியே அவனை பார்த்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டு, ஏண்டா உன் கூட படிக்கிற பசங்கள்லாம் இதுதான் பேசிகிட்டு இருப்பானுங்களா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ எதுக்கு பிடிக்கிற? அப்போ நீங்கள்லாம் ஸ்கூலில் போய் படிக்கிறதில்ல, இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி தானே அப்படின்ட்டு அப்படியே ஒரு துணியை மடித்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக தயாங்கும் உங்களோட ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வரான். ஸோ பார்க்கவே ரொம்ப டயர்டாக களைப்பாக இருக்கான். ஸோ அப்படியே அவனோட டையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு லூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே போட்டிருக்க கோட்டை கழட்டி ஆங்கரில் மாட்டுறான். ஸோ அப்போ டியானு, மம்மி எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ சொல்லு மம்மி, எனக்கு சொல்லு. என்னோட கூட படிக்கிற பசங்க எல்லாருமே அவங்க அப்பா அம்மா லவ் ஸ்டோரி சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு உங்கள் 2 பேர் பற்றி எதுவுமே தெரியாது. மம்மி சொல்லு மம்மி ப்ளீஸ் அப்படின்ட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஸோ நீங்களும், டியான் சொன்னா கேளு, அதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ இன்னும் கொஞ்சம் வளருவல, அப்போ மம்மி உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ நீ ஒழுங்காக ஃபோன் எடுத்து வச்சுட்டு எதுனா ஹோம்ஒர்க் இருந்தால் எடுத்து பண்ணு, இல்லைன்னா தூக்கம் வந்தால் தூங்கு. இல்லை அங்கே டாய்ஸ் இருக்கு, எடுத்து வச்சு விளையாடு அப்படின்றீங்க. ஸோ டியானு ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஸோ அப்போ கரெக்டாக தயாங்கும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அம்மாவும் புள்ளையும்? என்னாச்சு, எது இடி அவன் அடம் பிடிக்கிறான்? அது ஏன் கேட்குறீங்க? அவனை ஸ்கூலில் சேர்த்து விட்டது படிக்கிறதுக்காக. ஆனால் அவன் என்கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்டுட்ருக்கான், நம்மளோட லவ் ஸ்டோரி வேணுமா அவனுக்கு. அவனோட கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாவோட லவ் ஸ்டோரிலாம் கூட சொல்கிறாங்களாம். அதனால் இவனுக்கு நம்மளை பற்றி தெரியலையா, அதனால் நம்ம எப்படி லவ் பண்ணோன்னு கேட்குறான் அவன். அவனுக்கு கேட்குற வயசா இது, நீங்களே சொல்லுங்கள். அடி அவனுக்கு 6 வயசு தானடி ஆகுது. இப்போ அவன் கேட்டான் என்ன, நம்ம என்ன அது இதெல்லாமா சொல்ல போகிறோம், வெறும் நம்மளோட காதல் கதை தானே, சொன்ன இதில் என்ன சொல்ல வேண்டியது தானே அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே திரும்பி தயங்க பார்க்குறீங்க. ஸோ அவனும் அப்படியே கண்ணடிக்கிறான் உங்களை பார்த்து. ஸோ நீங்களும் ஆரம்பிச்சுக்கிட்டீங்களா, உங்களை திருத்த முடியாது, சரி நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க, நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் மடிச்சதெல்லாம் மேலே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எழுந்துக்கிறீங்க. ஸோ தயங்க உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அங்கே உட்கார வைக்கிறான். ஸோ நீங்களும் உட்காந்துக்கிட்டு, என்னங்க என்ன பண்ணுறீங்க, ரெடி பண்ணுறா, ஆனால் தப்பாக பண்ணிகிட்ருக்கா, என் பொண்டாட்டிக்காக தானே பிடிச்சேன் இல்லைன்னாரு. ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டியானு அப்படியே தயாங்கிட்ட போயிட்டு, டாடி டாடி
நீயாச்சும் சொல்லு டாடி. மம்மி தான் சொல்ல மாட்டுது. என் கூட படிக்கிற ஃப்ரெண்டுங்க எல்லாமே அவங்க அப்பா அம்மாவோட மீட் பண்ண ஸ்டோரி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல. டாடி நீயாச்சும் சொல்லு டாடி அப்படின்ட்டு கேட்குறான் ரொம்ப பேச வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ தயங்கும் அப்படியே டியானை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவனை தூக்கி அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவனோட தலைமுடியை அப்படியே கோதி கொடுக்குறான். டேய், அப்பா உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன், நீ அப்படியே ரகசியமாக வச்சுக்கணும், புரியுதா? வேற யார்கிட்டும் சொல்லக்கூடாது. ம் டாடி, நான் என்னோட ஃப்ரெண்டுங்க கிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேடா, ஆனால் தாத்தா பாட்டிக்கிட்டலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? ம் தெரிஞ்சதுன்னா அப்பா உன்னை தொலைச்சிருவேன். ம் புரியுதா? ம் ப்ராமிஸ் டாடி அப்படின்றான். ஸோ இப்போ தயங்கம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஓகேடா, அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே ஒன் டே ஈவினிங் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட ஹேண்ட்பேக்கில். ஸோ நீங்கள் தயங்கோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தயங் தான் உங்களோட பாஸ். அவன் ரொம்ப பெரிய ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ் மேன். ஸோ அவனுக்கு கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக தயாங் வந்து உங்களை கூப்பிடுறான். வயன் வயன், ஒரு நிமிஷம் போயிடாத, கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார், என்கிட்ட என்ன பேசணும்? அதான் ஒர்க்லாம் முடிச்சுட்டேனே, இன்னும் பெண்டிங்கில் எதுவுமே இல்லை அப்படின்றீங்க. ஸோ தயாங்கோ, புரியுது வயன், அது உங்ககிட்ட பர்சனலாக ஒன்று பேசணும், அதுக்கு தான் போயிடாதுன்னு கூப்பிட்டேன். என்ன பர்சனலாவா? என்ன பேசணும் சார், புரியல அப்படின்னு லைட்டாக பயந்துக்கிட்டு யாருன்னா இருக்காங்களான்னு திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அங்கே யாருமே இல்லை, நீங்களும் தயாங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ தயாங்கோ, ஏய் வயன், 1 மினிட், பயப்படாத, நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அது எனக்காக தான், வேறு எதுவும் இல்லை. உனக்கு பிடிச்சா மட்டும் ஓகே, இல்லைன்னா வேணாம். ம் அப்படின்னதும் உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது, அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியாமல். ஸோ நீங்களும் முடிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் சார், என்னது? அது வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா வயன்? ம் அப்படின்னு கேட்குறான். ஸோ உங்களுக்கா 1 மினிட் இதை கேட்டதும் ஒரு மாதிரி அல்ல ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப குழப்பமா அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு, சார் எனக்கு புரியல, எதுனா ப்ராங்க் எதுனா பண்ணுறீங்களா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்திருக்காங்களா? என்ன திடீர்னு வந்து இப்படி கேட்குறீங்க? ப்ராங்க் தானே பண்ணுறீங்க, எல்லோரும் மறைஞ்சிருக்காங்க தானே? ஐயோ அப்படிலாம் இல்லை வயன், இதில் ப்ராங்க் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது, நான் ரொம்ப சீரியஸாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே முழிச்சுக்கிட்டே, சார் நீங்கள் எதுனா குடிச்சிருக்கீங்களா, அதான் ஏதோ தெரியாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்போல்லாம் எதுவும் இல்லை வயன், நான் சீரியஸாக தான் கேட்குறேன், நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் குடிக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ம் ஆனால் சடன்லி எப்படி? நீங்கள் என்னோட பாஸ், அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறேன், நான் எங்கே நீங்கள் எங்கே? இதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் ஏதோ சும்மா விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். பாரு வயன், நான் அந்த மாதிரி பர்சனல் விஷயத்துலலாம் விளையாட மாட்டேன், அதுவும் இல்லாமல் உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், அந்த மாதிரி ஆளும் கிடையாது, நான் ரொம்ப சீரியஸாக கேட்குறேன். நீ பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு எனக்கு ஒரு ஹெல்ப்பு, எனக்கு தெரிஞ்ச வரையும் அதுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப, என்னால் வேறு யாரையும் நம்ப முடியாது இந்த விஷயத்தில், அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறேன். அதுவும் இல்லாமல் கேள்விப்பட்டேன் உன்னோட ஃபேமிலியில் கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டுருக்கு, உன்னோட தம்பிக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ, அதனால் ஆப்ரேஷனுக்காக மணி ஒருவர்கிட்டையும் கேட்டுட்ருக்கதா கேள்விப்பட்டேன். அதனால் அந்த மணி நான் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணும். சார், நீங்கள் எப்படி என்னோட பர்சனல் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது கேட்டு தெரிஞ்சுக்கணும் வயன், அது அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது தான், என் மேலே தப்பு இருக்குது, சாரி. ஆனால் எனக்கு இப்போதைக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், அதுக்காக தான் வந்து நீ என்ன பேசிகிட்ருக்கேன். ஓ, அதுக்காக என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறீங்களா? ம் ஆமாம் வயன், அதுக்காக மேரேஜ்னால் நீ நினைக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒன்றா இருக்கிறதுலாம் கிடையாது. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்,
பார்க்குறதுக்கு வெளியாட்களுக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தனியாக இருந்துக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துப்பேன். நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அது இதுன்னு வேணும்லாம். ஜஸ்ட் என்னோடய ஃபேமிலியை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு காட்டணும், அவ்வளோதான். என்ன சார், எனக்கு புரியல சார். ஐயோ, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ருக்கு வரேன். நம்ம கான்ட்ராக்ட் போட்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம். என்னோடய வீட்டில் என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. எனக்கு வேறு யாரையும் மேரேஜ் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. யார் வந்தாலுமே என்னோடய மணியை தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் உண்மையான அன்போடலாம் யாருனா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா என்கிட்ட டோட்டலாக இந்த பிஸ்னஸே எங்கள் அப்பா வாங்கிடுவார். அதுக்காக தான் வயன். ஸோ நான் யோசித்தேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் அவ்வளோ பர்ஃபெக்டாக என் கண்ணுக்கு தெரியல. உன்னை பார்த்ததும் எனக்கு உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரி உனக்கும் உன்னோட ஃபேமிலியில் இருக்க இஷ்யூ தீர்ந்த மாதிரி இருக்கும்ல. உன்னோட தம்பிக்கு இருக்க ப்ராப்ளம் சரியான மாதிரியும் இருக்கும், உனக்கு மணி கிடச்ச மாதிரியும் இருக்கும். எனக்கும் என்னோடய ப்ராப்ளம் தீர்ந்த மாதிரியும் இருக்கும். என்ன சார், கான்ட்ராக்ட்னா எப்படி? ஆனால் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பாச்சு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒயன். தப்போ சரியோ நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை நம்பி இதில் கையெழுத்து போட்டினா நம்ம நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட்கான பேப்பர்ஸ்லாம் ரெடியாக வச்சுருக்கான். ஸோ நீங்களும் பார்த்துட்டு 1 மினிட் என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக நின்றுட்டுருக்கீங்க. சார், எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் செட் ஆகாது. அதுவும் இது மேரேஜ் விஷயம். அதுவும் இந்த மாதிரி மேரேஜ் விஷயத்துலலாம் விளையாடுறது ரொம்ப தப்பு. உங்கள் வீட்டில் நாளைக்கு தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனையாகும். எங்கள் வீட்டில் தெரிஞ்சாலுமே பிரச்சனையாகும். அதனால் ஒன்றும் ஆகாது ஓயன். எதுனா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு 1 இயர் தான். அதுக்கப்புறம் நீயும் நானும் யாருக்குமே தெரியாமல் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு பிரிஞ்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், நீயும் என்னை தொல்லை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். 2 பேருமே தனித்தனியாக ஒரே வீட்டில் வாழலாம். மற்றவங்க கண்ணுக்கு மட்டும் நம்ம பார்க்குறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தெரியும். ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி இருக்காது. உனக்கும் உன்னோட தம்பியோட ஹெல்த் இஷ்யூ சரியான மாதிரியும் இருக்கும், எனக்கும் என்னோடய பிரச்சனை தீர்ந்த மாதிரியும் இருக்கும். அதான் கேட்டேன். சரி, நான் உன்னை டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு ஓகேனா மட்டும் சொல்லு, இல்லைனா வேணாம். ஆனால் சார், நீங்கள் இப்போ தானே சொல்லியிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நான் யோசிச்சு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டதும் தயங்கும் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு, ஓகே ஓயன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ. ஆனால் நல்ல ஆன்சராக கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். சரி ஓயன், நீ யோசிச்சுட்டு உனக்கு என்ன தோணுதோ எனக்கு கால் பண்ணி சொல்லு. இதான் என்னோட நம்பர் அப்படின்ட்டு அவனோட நம்பர் கொடுக்குறான். ஸோ நீங்களும் வாங்கி சேவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே சேவ் பண்ணிவிட்டு அவனை பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி வியர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு ஃபுல்லாக தயங்க் பேசினது மட்டும்தான் ஒரே நினப்பில் ஓடிட்டே இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு சைடு என் தம்பியோட ஹெல்த் இஷ்யூவை வேற பார்க்கணும், ஒரு சைடு இவர் கொடுக்குற டிமாண்ட், அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ், அதை பண்ணுறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. நானும் எவ்வளோ இடத்துல மணி கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் ஒருத்தவங்க கூட இல்லைன்றாங்க. அப்போ கடைசியில் இதுதான் எனக்கு நிலைமையா? நான் என்ன பண்ணுறது? கடவுளே, ஏதாவது ஒரு நல்ல வழியாக காட்டுப்பா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அம்மாவும் உங்களை வந்து அப்படியே எழுப்புறாங்க. ஸோ நீங்களும் படுத்துக்கிட்டு, என்னம்மா எதுக்கும்மா வந்து எழுப்பிட்டுருக்க? ஓயன் ஓயன் எழுந்துரு ஓயன், எங்க கொஞ்சம் வெளியே வந்து பாரு, உன்னோட தம்பி ஒரு மாதிரி மயங்கி கிடக்குறாண்டி. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்ன என்ன ஆச்சும்மா? இரு, நீ பயப்படாத, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு எழுந்து வெளியே ஓடுறீங்க. ஸோ பார்த்தா அவங்க தம்பி ஒரு மாதிரி மயக்க நிலையில கிடக்குறான். ஸோ நீங்களும் அவனை எவ்வளோ எழுப்புறீங்க, அவன் எழுந்துக்கவே மாட்டான். ஆனால் அவன் மூச்சு விடுறது மட்டும் தெரியுது. ஸோ நீங்களும் உடனேயுமே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போனால் டாக்டர் செக் பண்ணிவிட்டு
இதுக்கு மேலே உங்கள் தம்பியை காப்பாற்றணுன்னா ஆப்ரேஷன் பண்ண மட்டும்தான் முடியும். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா அவரை நீங்கள் உயிரோட பார்க்க முடியாது. சீக்கிரமாக மணியை பே பண்ணுற வேலையை பாருங்க. இல்லைன்னா அவரை நீங்கள் உங்களோட கூட்டிகிட்டு போயிடலாம். சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. ஸோ உங்களோட அம்மாவும் பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ நீங்களும் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்களும் அப்படியே கையெல்லாம் ஷேக் ஆகிட்டு அப்படியே அழுதுகிட்டு தயாங்கோட நம்பருக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ தயாங்கோ ஃபேமிலி டின்னர் வந்திருப்பான். ஸோ அவனுக்கு கால் வந்ததுமே தயாங்கோட அம்மா பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ தயாங்க பார்த்து, என்ன தயாங், யாரும் உனக்கு கால் பண்ணுறது? அது வந்து யாரும் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் கால் பேசிட்டு டக்குன்னு வந்துடுறேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்ட்டு சொல்லும்போது தயாங்கோட அம்மா கூப்பிட்றாங்க. ஸோ தயாங்க சொல்ல சொல்ல கேட்காம அப்படியே ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறான். ஸோ நீங்களும் அவன் அட்டன் பண்ணதுமே, ஹலோ சார், இருக்கீங்களா சார், கேட்குதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓயன், என்னாச்சு, எதுக்கு அழுவுற? அது அது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே தான். அந்த கான்ட்ராக்டில் நான் சைன் போடுறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே என்னோட தம்பியோட உயிரை மட்டும் காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ தயாங்கும் 1 மினிட் என்ன பேசுறதுன்னே தெரியாமல், ஓகே ஓகே ஓயன், புரியுது, ஃபஸ்ட்டு காம் டவுன். எதனா அங்கே சீரியஸாக போயிட்டுருக்கேன்னு? ஆமாங்க சார் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஸோ தயாங்கும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு, ஓகே ஓயன், எனக்கு புரியுது, நீ எதுவும் அழுதுட்டு இருக்காது, நான் நேரில் வரேன் அப்படின்ட்டு உங்களை பார்க்கறதுக்காக உடனே கிளம்பி வரா. ஸோ அங்கே வந்ததும் உங்கள் தம்பிக்கு தேவையான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான மணியை அங்கே பே பண்ணிட்டு எல்லா செலவையும் அவனே பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மூமெண்ட் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக போகுது. ஸோ அப்படியே ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதும் அந்த டாக்டரும் வெளியே வந்து, மேம், உங்கள் அம்மா எங்க? அம்மா வெளியே இருக்கு, சாமியை கும்பிட போயிருக்காங்க டாக்டர். என்னாச்சு, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் டாக்டர் உங்களோட கையை பிடிச்சி, பயப்படாதீங்க ஓயன், இப்போ உங்கள் தம்பி ஆல்ரைட், ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இனி நீங்கள் உங்கள் தம்பியை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் நீங்களும் தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுகிறீங்க. ஸோ தயங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே அந்த மூமெண்ட் அப்படியே போகுது. ஸோ 1 வீக்கில் உங்களுக்கும் தயாங்கும் மேரேஜும் ஆகுது. ஸோ இப்போ கரெக்டாக மேரேஜ் முடிஞ்சு உங்கள் 2 பேருக்கும் தனியாக ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. தயாங்கும் உங்களை அப்படியே அந்த ஃப்ளாட்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது அந்த ஃப்ளாட்டு. ஸோ நீங்களும் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம்ல, எல்லாம் என்னோட தம்பிக்காக தான், பார்த்துக்கலாம், இன்னும் 1 இயர் தானே, அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் அப்படி உள்ளே போகிறீங்க. ஸோ இப்போ தயாங்கும், ஒயன் 1 மினிட், சொல்லுங்கள் சார். இன்னும் எது ஒயன் சார்னு கூப்பிட்டுட்ருக்க, நீ தயாங்னே கூப்பிட்டேன்னு. மற்றவங்க எதிர்க்க ஹனி, டார்லிங், இந்த மாதிரி ஹஸ்பண்ட், வேறு எதனா கூட உனக்கு பெட் நேம் வச்சு கூப்பிடணுன்னா கூப்பிடலாம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தனியாக இருக்கும்போது என்னை தயாங்னே கூப்பிடு, சார்லாம் கூப்பிட தேவையில்ல. இப்போ தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில். என்ன? அதாவது மற்றவங்களுக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில், ஆனால் நம்ம தனியாக இருக்கும்போது நீ என்னை தயாங்னே கூப்பிடலாம், அதுக்காக இன்னும் சார்னு கூப்பிடணும்னு கிடையாது அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களோட ரூமை காட்டிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ நீங்களும் என்னவோ புதுசாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உள்ளே எதுவுமே போடாமல் ஜஸ்ட் வெறும் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் மட்டும் போட்டு படுக்கிறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இப்படி தான் தூங்குவீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அதனால் அதே பழக்கத்தில் நீங்கள் தனியாக தூங்குறதுனால அப்படியே படுக்கிறீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டு. ஐயோ, எத்தனை நாளைக்கு இப்படியே தனியாக இருக்க போகிறோன்னு தெரியல. இப்போவே நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னோடய தம்பியும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஒரு மாதிரி லோன்லியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டே உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஸோ அப்படியே ஃபோனில் எதனா பார்க்கலாம், டைமை ஸ்கிப் பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ கரெக்டாக உங்கள் ரூமோட டோரை தயாங் வந்து தட்டிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும், ஐயோ, இவர் எதுக்கு வந்து தட்டுறாரு,
இவர் என்ன தூங்கலையா? ஒயன் ஒயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒயன். ஞாபகம் இல்லாமல் போயிட்டேன். அதான் கொஞ்சம் கதவு திறக்க முடியுமா அப்படின்றா. ஸோ நீங்களும் அப்படியே ஞாபகம் இல்லாமல் அப்படியே எழுந்து போயிட்டு கதவு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ உள்ளே எதுவுமே போடலைன்ற ஞாபகமே இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு கதவு ஓப்பன் பண்ணதும் தாயாங்க உங்களை பார்க்குறா. என்னாச்சு தாயாங்? ஏன் வந்து கதவு தட்டிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன தூங்கலையா? தூங்க போகிறேன்னு தானே சொன்னீங்க. அப்போதான் சொன்ன ஒயன். ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுதான் வந்தேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நீ எதுவும் தப்பா நினைக்காத. ம் தப்பாவா? அப்பெல்லாம் எதுவும் இல்லை. சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்றீங்க. ஸோ தயாங்க அப்படியே உள்ள வந்து பெட்டில் உக்காடுறான். ஸோ நீங்களும் என்ன ஆச்சு தயாங், என்ன பேசணும் ம் அப்படின்னும் போது அவன் அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அவன் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்படியே அவனோட கண்ணு அவன் அப்படியே செவுத்து பார்த்துக்கிட்டு, ஐயோ எதுக்கு இது இப்படி போகுது, தப்புடா டேய், அப்பெல்லாம் பார்த்து தொலையாத, எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்க போறடா, அமைதியாருடா அப்படின்ட்டு அவனை அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து உங்கள் கையில் இருந்த ஃபோனு அப்படியே கீழே விழுந்துருது கை வழுக்கி. ஸோ நீங்களும் ஐயோ இந்த ஃபோன் வர அப்படின்ட்டு குனிஞ்சு அந்த ஃபோனை எடுக்கிறீங்க. ஸோ தயா அப்படியே அந்த வியூவை அப்படியே தெரியுது. ஸோ அவனும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு, ஐயோ இவ என்ன இவ உள்ள எதுவுமே போடல போலரியே, நான் தான் இருக்கேன்னு தெரியும்ல, எது இப்படி போடாம வெறும் மேலே மட்டும் போட்டிருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ நீங்கள் அது தெரியாமல் அப்படியே எடுத்துக்கிட்டு எழுந்து நின்றுட்டு, நல்ல வேலை ஃபோனுக்கு எதுவுமே ஆகலை, நான் கூட என்னமோ எதுவும் பயந்துட்டேன் அப்படின்னு ஃபோனை ஓரமாக வச்சுட்டு அப்படியே திரும்புறீங்க. ஸோ நீங்கள் கழட்டின உங்களோட அந்த புனிதமான ஆடை அப்படியே பக்கத்தில் இருக்க சேரில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. இப்போதான் உங்களுக்கு ஞாபகமே வருது உள்ளே எதுவுமே இல்லை, வெறும் மேலே மட்டும் தான் போட்டிருக்கீங்கன்ட்டு. ஐயோ இது நான் எப்படி மறந்து ஞாபகமே இல்லாமல் அவர் பார்த்துருப்பாரா அப்படின்ட்டு அப்படியே தள்ளி போய் நின்றுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மறைச்சு நின்றுக்கிறீங்க. ஸோ தயாங்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக சிரிக்கிறான். ஸோ நீங்களும் ஐயோ நான் இப்போ எப்படி நிற்கிறது அப்படின்ட்டு நீங்கள் போட்டிருக்க பனியனை அப்படியே இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறீங்க நீங்கள். ஸோ தயாங்கும் பரவாயில்லையே உன்னோட ரூமு நல்லா இருக்குல்ல ம் அப்படின்ட்டு அவனுக்கு என்ன பேசுறதுன்னே மறந்துட்டு என்னென்னமோ வளர்றான். ஸோ நீங்களும் தயா எதுனா பார்த்தீங்களா? என்னது புரியல, என்ன பார்த்தீங்கன்னா? ஐயோ ஏன்டி இப்படி கேட்குற, நானே எனக்கு காட்டி கொடுத்துருவேன் போல. அது வந்து ஒன்றும் இல்லை தயா, ஒன்றும் இல்லை, ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, அதான். என்ன அது, எதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு உங்கள் பனியனை இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி நீங்கள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு அப்படியே உங்களை பார்க்காம திரும்பிக்கிறான். ஸோ திரும்பிக்கிட்டு அது அது ஒன்றும் இல்லை ஒயன், நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரிக்கே வரேன். என்ன மேட்டரா அப்படின்னு பயப்படுறீங்க. ஸோ அவனும் ஏய் அப்பெல்லாம் எதுவும் இல்லை, நீயும் அப்படி தப்பு தப்பாக நினைக்கிற, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஜஸ்ட்டு உங்ககிட்ட என்ன விஷயமோ அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு அவனே பயப்படுறான். ஸோ நீங்களும் ஓ சரி சரி ஓகே ஓகே நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து நீ இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லுவேன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை, அதுவும் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். அதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு 1 இயர் தானே, அதுக்கப்புறம் எல்லோரும் வேறு வேறு விஷயத்தில் பிஸி ஆயிடுவாங்க, அதனால் அது வரைக்கும் ஜஸ்ட் இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாம், அதுக்கப்புறம் வேணால் டிவோர்ஸ் வாங்கிடலாம். ஓகே ம் நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயும் என்னை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், அப்படியே பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே இருந்துக்கோ, நானும் உன்னை தொலை பண்ண மாட்டேன். ம் அப்புறம் நீ எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு வரலாம், அதே மாதிரி ஒர்க் பண்ணலாம், ஆனால் நீ இனிமேல் நம்ம ஆஃபீஸ்க்கு சிஇஓ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ம் ஏன்னா அந்த ஆஃபீஸ்க்கு நான் தான் பாஸ். ஸோ எல்லோரும் உன்னை தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல. தயாங் சாரோட ஒய்ஃபு இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் அஸ் அ ஒர்க்கரா அவர் கீழே அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேச்சு வரக்கூடாதுல்ல, அதுதான் உன்னை சிஇஓவாக போட்டிருக்கேன். உனக்கு என்ன புரியுதோ பாரு, வரணும்னு நினச்சாவா,
இல்லை உனக்கு வீட்டில் இருக்கணும்னு நினச்சாலும் உன்னோட இஷ்டம் தான். என்னன்னு பார்த்துக்க. அப்புறம் உனக்கு எதுனா வேணும்னா நீ தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நீ எதுவும் அப்படி இப்படின்னு யோசிக்க வேணாம். ம் ஓ அ- ஓகே ஓகே தயம், நான் கேட்குறேன். அப்புறம் என்னோட தம்பியோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா அவன் இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டான். இதுக்காக நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ண தயாராக தான் இருக்கேன். அதனால நானும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி அப்படின்றீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களோட ஐஸை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஓகே ஓயன், இதை சொல்ல தான் வந்தேன். நான் கிளம்புறேன் ம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்ன போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே பின்னாடியே வரீங்க. மெதுவாக ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ கரெக்டாக அது நீங்கள் கதவை சாத்தலாம் நிற்கும்போது தயங்க அப்படியே திரும்பிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பிளேஃபுல்லாக, அப்புறம் இந்த மாதிரி மற்றவங்க யாருன்னா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு இருக்காது. ம் நான்றதுனால ஏதோ ஓகே, அதனால் மற்றவங்க திருப்பலாம் வேணாம். ம் அப்புறம் நான் வேறு எதுவும் பார்க்கல, நீ பயந்துட்டு இருக்காது அப்படின்ட்டு பார்த்ததை பார்க்கலன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு என்ன தயா, 1 மினிட், எனக்கு புரியல. அதெல்லாம் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், புரியாத மாதிரி நடிக்காத, அதனால நான் போகிறேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஸோ நீங்களும் அப்படி கதவை சாத்திக்கிட்டு ஒரு மாதிரி உங்களோட கண்ணெல்லாம் செவந்துக்கிட்டு நிற்கிறீங்க. என்ன இது, அவர் இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போகிறாரு. அவர் பார்த்தார பார்க்கலையா, பார்க்கலன்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி கரெக்டாக சொல்கிறாரு? அப்போ அவர் பார்த்துருக்காரு தானே. ஐயோ ஐயோ, ஏன் இப்படி நடக்கணும்? நான் என்ன பண்ணுவேன், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆக்வர்டாக படுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த சைட் தயாங்க பார்த்தா அவனும் அவனோட ரூமில் போயிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு உங்ககிட்ட லாஸ்ட்டாக பேசிட்டு வந்ததையும் நீங்கள் ஒரு மாதிரி ஆக்வர்டாக பயந்து பயந்து ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே லைட்டாக அவனே சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல, க்யூட்டாக தான் இருக்கா, அவட இவ்வளோ க்யூட்டாக இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே, இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்குறான். ஸோ அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஸோ இப்படியே டேஸ் போக போக தயங்குங்க கிட்ட ஒரு மாதிரி பிளேஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அவனுக்கு லைட்டாக உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் நீங்கள் பண்ணுறது ஒரு மாதிரி க்யூட்டாக அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் தயங்க மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 2 பேருமே சொல்லிக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே ஒன் டே ஈவினிங் நீங்களும் ஆஃபீஸில் உக்காந்துக்கிட்டு ஸ்னூஃபி 1 மினிட் இங்கே வரீங்களா? சொல்லுங்கள் மேம். இல்லை, இன்னும் நிறைய பெண்டிங்கில் ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிக்காதவங்களை முடிக்க சொல்லிடுங்க. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்கணும். நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஓகே மேம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக உங்கள் ஆஃபீஸில் இப்போ தான் புதுசாக ஒருத்தன் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். ஸோ இன்னைக்கு தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் நாள். நீங்கள் தயங்கோட ஒய்ஃப்னு அவனுக்கு தெரியாது. ஸோ அவனும் அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி, ஹலோ 1 மினிட், என்ன நிற்கவே மாட்டுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க, எப்படி தான் பேசுகிறது உங்ககிட்ட? என்ன, என்கிட்ட எதுக்கு பேசணும், என்கிட்ட பேச என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கும் போதே கரெக்டாக அங்கே தயாங்க வரான். ஸோ அப்போ தான் அவனோட கேபினை விட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ நீங்கள் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. யார் அவன், அவன்கிட்ட எவன் இப்படி பேசிகிட்டு இருக்கோ, யார் இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூரியஸாக உங்கள் பக்கத்தில் அப்படியே வந்து நின்றுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒர்க்கர்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த பையன் உங்ககிட்ட என்ன பேசுகிறான்னு கவனிக்கிறான். ஸோ நீங்கள் ஹலோ என்ன, ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது, நான் யாருன்னு தெரியுமா இல்லையா உங்களுக்கு? யாராக இருந்தால் என்ன பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க, அதான் பார்த்ததும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க்கு ஏற்படுதா, அதான் அப்படியே உங்கள் நம்பர் கேட்டு வாங்கிக்கலான்னு வந்தேன். எப்படி கமிட்டடாக சிங்கிளாக நீங்கள்? ஹலோ, நீ என்ன பேசிகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு தான் வேலைக்கு புதுசாக வந்திருக்கேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை நீ இங்கே ஆல்ரெடி வேலை கூட செஞ்சிட்ருக்கலாம், ஆனால் அதுக்காக உங்ககிட்ட நம்பர் வாங்காமல் இருக்க முடியுமா? அதான் அழகான பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் கேட்டேன். எனக்கு உன் நம்பர் கிடைக்குமா? நம்பரா?
எனக்கு ஒன்று பார்த்தா சிரிப்பு தான் வருது. நம்பர்லாம் கிடையாது. போயிட்டு இருக்க வேலையை பாரு போ. ஏய் என்ன சிரிக்கிற? ஆ அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ தயாங்கா இதெல்லாம் கேட்டு செம்மையா ஜெலஸ் ஆகுது. பயங்கரமா உனக்கு வயிறு பத்திக்கின்னு எரியுது. அவனால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவனும் அப்படியே கடுப்பா, என்ன ஒயன், என்ன நடக்குதுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ம் ஐயோ இவர் இப்போ வந்தாரு. அது அது ஒன்றும் இல்லை தயா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. சும்மா பேசிட்டு இருந்தீங்களா? பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. ம் யார் இவன், எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கான்? அது நான் தான் ஹையர் பண்ணேன். அன்னைக்கு கூட உங்ககிட்ட கேட்டிருந்தேனே, இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் பார்த்தல, நியூவாக நிறைய இன்டர்வியூ வைக்கணும்னு. நீங்கள் கூட என்னைய பார்த்துக்க சொன்னீங்கல்ல, அதுதான். அதில் ஒரு பையன்தான் இவன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே அவனுக்கு. அதான் வந்ததும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு கேட்கும்போதே அந்த ஒர்க்கரும், என்னாச்சு சார், நீங்களும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா? அது ஒர்க் பண்ணுறேனாவா அப்படின்றான். ஸோ நீங்களும், ஹலோ, அவர் தான் இந்த கம்பெனியோட பாஸ், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவர்கிட்ட இப்பெல்லாம் பேசக்கூடாது, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க, ஃபஸ்ட்டு சாரி கேளுங்க அப்படின்றீங்க. ஸோ அவனும், ஐயோ சாரி சாரி பாஸ், மன்னிச்சிடுங்க, எனக்கு இனி தான் ஃபர்ஸ்ட் டேவா, அதான் தெரில. ம் இருக்கட்டும். அப்புறம் இந்த வயன்கிட்ட வந்து நம்பர் கேட்குறது, பேசுறது அப்போல்லாம் இருக்கக்கூடாது. இனிமேல் இந்த மாதிரி நான் பார்த்தேன் தொலைச்சிடுவேன், உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன், புரியுதா? என்ன? ஆனால் நான் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஸோ நீங்கள் தயங்க இப்படி கேட்கறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கீங்க அவனை பார்த்துட்டு. ஸோ தயங்கும், ஏன்னா அவள் தான் என் பொண்டாட்டி, நான் தான் அவளோட புருஷன், புரியுதா? அது எப்படி என் பொண்டாட்டிக்கிட்ட ஒருத்தர் நம்பர் கேட்கும்போது நான் பார்த்துட்டு சும்மா நிற்க முடியுமா? அதான் வந்து உன்னை வார்ன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒயின்கிட்ட பேசுறதை பார்த்தேன், அவ்வளோதான் நீ, புரியுதா? ம் வேலை போயிடும் பார்த்துக்க. பாஸ் சாரி பாஸ், உங்கள் ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது, நான் ஒர்க்கர் நினச்சி தான் பேசினேன். இங்கே யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு, வாப்போன்லாம் பேசக்கூடாது, புரியுதா? போய்ட்டு வேலையை பாரு, கிளம்புடா அப்படின்னு சொன்னதும் அவன் பாட்டுக்கு போயிடுறான் அப்படி பயந்துக்கிட்டே. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தயங்க பார்க்குறீங்க. ஸோ அவனா ஒரு மாதிரி அப்படியே கடுப்பா திரும்பி அவன் பாட்டு போயிடுறான். ஸோ நீங்களும், என்ன 1 மினிட் போய் இங்கே என்ன நடந்தது? அவரையே நம்பர்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, எனக்கு புரியலையே. ஒருவேளை அவர் ஜெலஸ் ஆகுறாரா? அதனால தான் இப்படி பேசினாரோ? வயன், நீயா தப்பா நினைக்காத, அவரு தான் இதை கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லியிருந்தாரு. உனக்கு நடந்திருக்குது கான்ட்ராக்ட் மேரேஜ், ஜஸ்ட் 1 இயருக்கு மட்டும்தான். அதனால ஓவராக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காத, அப்படி எதுவும் இருக்காது. சிஇஓன்றதுனால கேட்டிருப்பாரு, நீ எதுவும் நினைக்க வேணாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட நீங்களே பேசிக்கிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே நைட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ தயாங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் எல்லாம் பூட்டிக்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கே வந்திருப்பான். ஸோ நீங்களும் அவனுக்காக குக்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அவன் வந்து சாப்பிட்டோன்ட்டு. ஸோ அவனும் அப்படியே வீட்டுக்கு வந்ததும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரான். ஸோ நீங்கள் அவனுக்காக சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் அப்படியே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன ஒயன், என்ன டின்னர் இன்னைக்கு? அதுவா, உங்களுக்கு பிடிச்ச ராமனும் டியோக் புக்கே தான் செஞ்சுருக்கேன், சாப்பிடுங்க. அப்படியா, சரி ஓயன் அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி உங்களே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றான். ஸோ நீங்களும், என்ன ஆச்சு இவருக்கு, இவரே என்னையே பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் வர வர எனக்கே இவ்வளோ கோவம் வருது தெரியலையே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, வேற எவனோ வந்து அவகிட்ட பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டுது. ஐயோ இன்னைக்கு நடந்ததை நினைக்கும் போது கூட செம்மையாக காண்டாவது அப்படின்னு கடுப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்களும், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை, அவன் வந்து நம்பர் கேட்குறான்னா அவனை திட்டி அனுப்ப வேண்டியதானே, நீ எதுக்கு ஆன்சர் கொடுத்துட்ருக்க? அது அவன் ஒரு மாதிரி விளையாட்டாக தான் கேட்டான், அதனால தான் நான் அவனை எதுவும் திட்டல. சரி இன்னைக்கு தானே வேலைக்கு எடுத்திருக்கோம், அதனால தான் அவன்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொல்லவே இல்லையே, ஒரு இடத்துல கூட மென்ஷனே பண்ணலையே. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஆஃபீஸோட பாஸ்ன்ட்டு சொல்லியிருக்கலாம்ல, எதுவும் சொல்ல அப்படின்னு கேட்குறான். 1 மினிட் உங்களுக்கு பயங்கரமாக ஷாக்கிங் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டொமக்கெல்லாம் ஒரே பட்டர்ஃப்ளையாக இருக்குது. என்ன இவரையே இப்படி பேசிகிட்டு இருக்காரு? அது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, அதான். ஓ
அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வேறு யாருனா இது மாரி கேட்பாங்க. அப்பயும் இதே மாதிரி மூச்சுக்கிட்டே நில்லு. ம். இல்லை, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? ஏன்னா எனக்கு கோவம் வருது, என்ன பண்ண சொல்கிற? என் பொண்டாட்டிக்கிட்ட வேற ஒருத்தன் ஃப்ளர்ட் பண்ணுறானே, என்ன பண்ணுறது? என்ன புரியல? உங்கள் பொண்டாட்டியா? ஓ, அப்படியா சொன்னேன்? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன்னா ஸ்டக்காகி வந்துருக்கும். எதுவும் இல்லை, உன்னோட இஷ்டம் தான். நீ பண்ணிக்கோ. நீ சாப்பிடு, நான் ரூமுக்கு போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி களைப்பாக இருக்கு, நான் போகிறேன். ஆனால் நீங்கள் எதுவும் சாப்பிட்லையே, கொஞ்சம் தானே சாப்பிட்டீங்க? இல்லை ஒயன், எனக்கு அதுவே போதும், வயிறு ஃபுல்லாக இருக்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு போயிடுறான். ஸோ நீங்களும் என்ன அவர் புதுசாக இருக்கு, ஒருவேளை அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு தெரிஞ்ச அவருக்கு என்ன பிடிச்சிருக்குதான் நினைக்கிறேன். வர வர ரொம்ப ஜலசாகிறாரு, நல்லா பாசமாக பேசுகிறாரு, ஒரு மாதிரி ரொம்ப ப்ளேஃபுல்லாகவும் இருக்காரு. இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறது? ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டு போய் படுக்கிறீங்க. ஸோ அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே தான் தயாங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே ஒன்லி ஈவினிங் நீங்களும் தயாங்கும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ தயாங் நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. செம்ம லுக்கில் ரொம்ப கிளாஸியாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ நீங்கள் அப்போ தான் சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டு லைட்டாக மல்லிப்பூ வச்சு நெத்தியில் குங்கெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக ரெடியாகி வரீங்க. ஸோ தயாங்கும் அப்போ சோஃபாவில் தான் உட்காந்துட்ருப்பான். ஸோ நீங்கள் வந்ததுமே அவன் அப்படியே உங்களை கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறான். ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக கார்ஜியஸாக இருக்கீங்க. ஸோ அதுவும் ஆரஞ்சு கலர் சாரீ பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஸோ தயாங்க உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரசிக்கிறான், ரொம்ப அட்மையர் பண்ணுறான். இத்தனை நாள் உங்களை அவன் சாரியில் பார்த்ததே இல்லை, லாஸ்ட்டாக மேரேஜ் அப்போ தான் பார்த்தது. ஸோ இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்குறதுனால அவனாலேயே உங்களை ரசிக்காமல் இருக்க முடியல. அடடி, என் பொண்டாட்டியே இது, என்ன இவ இவ்வளோ அழகாக இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறது? என் கண்ணு வேறு அப்படி காட்டி கொடுக்குமே, பயங்கரமாக ரசிக்குமே. இவன் நார்மலாக ட்ரெஸ் பண்ணாலே அழகாக இருப்போம், அதில் இப்படி பண்ணியிருக்காளே போகிறது. ஐயோ, இதே இப்போ என்னோடய ஹார்ட்லாம் இப்படி ரைஸ் ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவனுக்கு அவனே ஒரு மாதிரி பெனாத்திக்கிட்டு உங்களை ஒரு மாதிரி லுக் விட்டுட்ருக்கான். ஸோ நீங்களும் அப்படி கிட்ட வந்து நின்றுக்கிட்டு சாரியோட முந்தானியை எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நிமிர்ந்து அவனை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, தயா நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேண்ணா? டின்னருக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஏன்னா உங்களோட அப்பா அம்மாலாம் வராங்கல்ல, அதான் லாஸ்ட்டாக மேரேஜ் அப்போ மீட் பண்ணது. அதுக்கப்புறம் நீங்களும் நானும் பிஸியாக இருக்கிறதுனால அவங்கள பார்க்க முடியலல்ல, அதான் அவங்களுக்கு நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோன்னு சந்தேகம் வராது தானே அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ அவனும் அதான் நான் பார்த்தேன், என்னடா இவ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே, இன்னும் கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி பேசலேன்னு நினச்சேன். கரெக்டாக மறக்காமல் சொல்கிறா பற்றியோ. என்னங்க உங்களை தான்? கேது ஓயன், நல்லா இருக்கு, சாரி ரொம்ப அழகாக இருக்கு. ஓ, அப்போ நான் நல்லா இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்க. இந்த சாரி உனக்கு மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்ததுமே எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சு. என்னோடய அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம இருக்குமா? அப்படியா? ஆமாம் அப்படிதான் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் நெத்தியில் நீங்கள் வச்ச குங்குமம் லைட்டாக உங்களோட நெத்தியில் லைட்டாக பட்டிருக்கோம். ஸோ நீங்களும் அது தெரியாமல் வந்திருப்பீங்க, சரியாக கவனிக்காமல். ஸோ தயாங்கும் அப்படி கிட்ட வந்து அந்த குங்கத்தை அப்படியே கரெக்டாக சரி பண்ணி விட்டுறான். ஸோ நீங்களும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு அவனோட ஐஸை மட்டும் பார்க்குறீங்க. ஸோ அவனோட சென்ட் ஸ்மெல் அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இவ்வளோ கிட்ட. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே, ஐயோ இவன் வேறு எனக்கு இவ்வளோ அழகாக இருக்கான், அதுலேயும் இந்த மாதிரி கிட்ட வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே அவனை ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கரெக்டாக டைமும் ஆகுது. ஸோ தயாங்கும் ஓயன் டைம் ஆகுது ஓயன், கிளம்பலாம். ஓகே தயாங் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே அவன் கூட போகிறீங்க. ஸோ அங்கே போனதும் உங்களோட அத்தையும் உங்களோட மாமனாரையும் நல்லா வெல்கம் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கூட உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு மிங்கிளாயிடுறீங்க. ஸோ அவங்களும் என்னப்பா தயாங், எப்போ நாங்கள் பேரம்பேத்தியோட விளையாடுறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தயாங்க பார்த்து கேட்குறாங்க. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக சிரிச்சுக்கிட்டு, அத்தை அதுக்கு இன்னும்
டைம் இருக்குல்ல, எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு அப்படின்ட்டு அப்படியே திரும்பி தயங்க பார்க்குறீங்க. ஸோ தயங்கும் உங்களை பார்த்துக்கிட்டு, ம் அது எங்கேருந்து எனக்கு டைம் கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு இவன் என்ன லவ் பண்ணுறாளானே தெரில. நான் தான் ஒன் சைடாக அவளை சைட் அடிச்சிட்ருக்கேன். எங்கே போய் முடிய போதோ இதில், எங்கே இந்த பேரன் பேத்தி வேற அப்படின்ட்டு அவன் மனசில் நினச்சிட்ருக்கான். ஸோ உங்கள் அம்மாவும், டேய் என்னடா உன்னை தானே கேட்டுட்ருக்கேன், என்ன யோசிச்சுட்ருக்க? அதாவது அதுவும் அம்மா, அது இப்போதைக்கு நடக்காது, அதனால நீங்கள் சாப்பிடுங்க. என்னது புரியல எனக்கு. ஐயோ வாய் வேறு நல்லா என்னை மாட்டி விடுது. என்னம்மா? சாரிம்மா, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்ட்டு தயங்க எப்படியும் சமாளிச்சுட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான். ஸோ நீங்களும் அப்படியே லைட்டாக மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, இவர் என்னையே பார்க்க மாட்டுறாரு, இதில் குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துக்க போகிறாரு அப்படின்ட்டு அவன் உங்களை லவ் பண்ணுறானே தெரியாமல் நீங்கள் மட்டும் நினச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த டின்னரும் நல்லா போகுது. ஸோ முடிஞ்சதும் நீங்களும் தாயாங்கம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ தாயாங்கம் வந்ததுமே அப்படியே டயர்டா போயிட்டு சோஃபாவில் உக்காந்துக்கிறான் சாஞ்ச மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே தயாங் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி படுத்துருக்கீங்க, போயிட்டு ரூமில் படுக்கலையா? இல்லைடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன டியா? அப்படியா கூப்பிட்டேன்? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்லை ஓயன் அப்படின்னு கூப்பிட்ருப்பேன், அதான் டங்கு ஸ்லிப் ஆகிருக்கும். வர வர பார்த்துட்டே தான் இருக்கேன், உங்களுக்கு அடிக்கடிக்கு டங்கு ஸ்லிப் ஆகிட்டுருக்கு பார்த்து அப்படின்னு லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ தயாங்கும், ஓகே ஓகே சரி, நீ என்ன நினைக்கிற? அப்பாவும் அம்மாவும் கேட்டாங்களே அதை பற்றி. என்னது என்ன கேட்டாங்க அப்படின்னதும் அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். எல்லாம் நல்லா தெரியும் இல்லையே, தெரிஞ்சுக்கினே தெரியாத மாதிரி நடிக்கிறது. தயம் உங்களை தான் கேட்குறேன். அதுவா? அது ஒன்றும் இல்லை ஓயன், அதான் பேரனும் பேத்தியோ வேணும்னு கேட்டாங்களே அதை பற்றி தான் கேட்குறேன். ஓ அதை பற்றியா? அதை பற்றி எனக்கு என்ன இருக்குது நினைக்கிறதுக்கு, நம்ம தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருக்கோம்ல, அதனால் உங்களுக்கும் எனக்கும் அது செட் ஆகாது. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்படின்னு ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு அவனை பார்க்குறீங்க. ஸோ அவன் எதனா ஹிண்ட்டு கொடுப்பானான்னு பார்க்குறீங்க. ஆனால் அவன், ஆமாம்ல கரெக்டு தான், ஆமாம் வேன், நான் கூட மறந்துட்டேன் பாரு. சரி விடு, எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு, நான் போய் தூங்குறேன், நீயும் போயிட்டு தூங்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஏந்து போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு, நினச்சேன் இவன்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்களும் ஏந்து அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ தயங்க அப்படியே உள்ளே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே வெளியே வந்து உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே கதவை சாத்திட்டு உள்ளே போய் படுக்கிறீங்க, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ தயங்கும், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இனி நம்ம ஆள் சும்மா சூப்பராக இருந்துச்சு, சரியில்லை. ஐயோ இந்த கான்ட்ராக்ட் மேரேஜு பர்மனெண்ட் மேரேஜாக மாறுமா எனக்கே தெரில, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு நினச்சிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்குறான். ஸோ இப்படி டேஸ்லாம் போகுது. நீங்களும் தயாங்கும் நிறைய குட்டி குட்டி சைட்டிங்கு, அப்புறம் ஜாலியாக ஒரு மாதிரி ப்ளேஃபுல்லாக பேசுகிறதெல்லாம் உங்களுக்குள்ளே நிறைய ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 2 பேருமே ஃபீலிங்ஸ் மட்டும் சொல்லிக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே ஒன் டே நைட் 11:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ தயாங்கும் பார்ட்டின்னு சொல்லிட்டு போயிருப்பா, ஸோ பிஸ்னஸ் பார்ட்டி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த டைமுக்கு தான் வீட்டுக்கே வந்திருப்பீங்க. ஸோ ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வெறும் வெட் ஹேரோட அப்படியே ஒயிட் டவலோட வந்திருப்பீங்க. ஸோ உள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்களும் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால அப்படியே தலையை துவட்டிக்கிட்டு வெறும் மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ தான் தயாங் அப்படியே அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக, அதுவும் ரொம்ப போதையாக நல்லா குடிச்சிட்டு செம்ம கடுப்பில் வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ அவனும் வீட்டுக்கு கதவை தட்டுறான். ஏய் ஓயன் ஓயன் ஏடி பண்ணிகிட்ருக்க, கதவு தருடி அப்படின்ட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கான். ஸோ நீங்களும், என்ன ஆச்சு இவருக்கு, இவர் இப்படிலாம் கூப்பிட மாட்டார் அப்படின்ட்டு அவன் ரொம்ப கதவை தட்டிகிட்டே இருக்கிறதுனால அப்படியே போகிறீங்க வெறும் டவலோட. ஸோ அவனும் நீங்கள் கதவை திறந்த உடனேமே உங்களை கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறான். ஸோ நீங்கள் வரதுக்குள்ளே எதுக்கு தான் அவங்க இப்படி கதவை தட்டிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? நல்லா தாண்டி இருக்கு, நல்லா எப்படி ஒரு தடவையும் காட்டி காட்டி மயிறது அப்படி தானே. ஆனால் ஒன்றும் இல்லாதமே நடிக்கிறது
எப்படி அதெல்லாம் எனக்கே புரியல, நல்லா நடிகிறடியாண்ணா அப்படின்ட்டு ஒருமே போதையாக பேசிட்டு அப்படியே உங்ககிட்ட வரா. ஸோ நீங்கள் என்ன, எனக்கு புரியல தயம், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு நல்லா புரியும்டி, புரியாதம்மா நடிக்கிறது இல்லை. எத்தனை தடவை சொல்லாமல் சொல்லிடுங்க, ஆனால் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேல்ல? உனக்கு நல்லா புரியுது, ஆனால் எனக்கு புரியல. ஏன்னா நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, அப்படி தானே ஓயன்? அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டு வரா. ஸோ நீங்களும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல தயா, கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவன் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு கீழே விழுற மாதிரி போகிறான். ஸோ நீங்களும் அவனை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ நீங்கள் இந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டீங்களே, நீங்கள் இப்படி குடிச்சிங்க, சரி வாங்க கீழே எங்கன்னா விழுந்து அடிப்பட போகுது அப்படின்ட்டு நீங்கள் அவனை அப்படி பிடிச்சிக்கிட்டு அவசரத்துக்கு உங்களோட ரூமில் தான் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே உட்காந்ததும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டே இருக்கான். ஸோ நீங்களும் என்ன எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? ஏன் நான் பார்க்கக்கூடாது என்ன? ஐயோ அப்படி இல்லை, நீங்கள் பார்க்கலாம், ஆனால் ஓ அப்போ நான் பார்க்கலாமா? பரவாயில்லையே, இதில் நீ சொல்லவே இல்லை. ஐயோ இவன் என்னதான் இவன் குடிச்சிட்டா இப்போ தான் பண்ணுவானோ அப்படின்ட்டு அவனை ஒரு மாதிரி வியடாக பார்க்குறீங்க. ஸோ அவனும் இனி என்ன நடந்ததுன்னு தெரியுமாடி? எனக்கு என்ன தெரியும், நீங்கள் சொன்னதான் தெரியும். என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ குடிச்சிருக்கீங்க, யார் என்ன பண்ணது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவனும் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, அதில் ஒன்றும் இல்லை விடு, நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு எழுந்து தள்ளாடிக்கிட்டே நடந்து போகிறான். ஸோ நீங்களும் அவனை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, இருங்க தயா உங்ககிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், என்னாச்சு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோ உங்களை பிடிச்சி அப்படியே வாலில் பெயின் பண்ணிவிட்டு ரொம்ப கோவமாக அவனோட ஹேண்டை அப்படியே வாலில் பஞ்ச் பண்ணுறான். ஸோ நீங்களும் பார்த்துட்டு பயந்துக்கிட்டு, தயா என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு இப்போ இப்படி உங்களை ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவனோட ஹேண்டை பிடிக்கிறீங்க பயந்துக்கிட்டே. ஸோ அவனும் நீங்கள் பயப்பட பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கான். உங்களை தானே கேட்குறேன், என்ன ஆச்சுன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு நானே ஃபோன் பண்ணி கேட்கவா? அதானே நானே சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை, மேரேஜ் ஆகி 11 monthsக்கு மேலே ஆகுதுல்ல, அதான் என்னோடய ஃப்ரெண்டுங்களாம் கேட்குறாங்க, இது மாதிரி எப்படா கோந்தபத்துக்கு போகிற, அதுக்கான தகுதி ஒன்று இருக்கா இல்லை ஒன்று ஆன்மை இல்லையான்னு கேட்குறானுங்க. ஏண்டி என்னை பார்த்தேன்னா அப்படியே இருக்கு? என்ன ஏன் அப்படி கேட்டாங்க, எனக்கு புரியல. ஆமாடி உனக்கு என்ன புரிய போகுது, நம்மளுக்கு தான் நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜில், அதனால் உனக்கு என்ன கவலை இருக்க போகுது, எனக்கு தாண்டி எல்லா கவலையும். என்ன நீங்கள் என்னமோ என் மேலே தப்பு இருக்கமே பேசிகிட்டு இருக்கீங்க, நானாக வந்து உங்களை கேட்டேன் கான்ட்ராக்ட் மேரேஜ் போடுங்கன்னு, நீங்களே தானே வந்து சொன்னீங்க கான்ட்ராக்ட் மேரேஜ்னு, இப்போ என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன வந்து கேட்குறீங்க? அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, அது எங்களோட சாய்ஸ், நாங்கள் எப்போ வேணாலும் போய்த்து போகணும், அந்த மாதிரி சொல்லி இக்னோர் பண்ண வேண்டியது தானே தயம் அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களோட ஐஸை பார்த்துக்கிட்டு, அப்படியா ஏண்டி சொல்ல மாட்டேன், நீ இதுவும் சொல்வ இது மேலேயும் சொல்வ, வேணா நம்ம அவனுக்கு சொன்ன மாதிரி பெற்று கட்டலாமா அப்படின்ட்டு போதையில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் என்ன தயா நீங்கள் தெரிஞ்சு தான் கேட்குறீங்களா, நீங்கள் போதையில் பேசிகிட்டு இருக்கீங்க அதான் இப்படி? அதேனாடி நான் எது கேட்டாலும் ஒரு மாதிரி ஷாக்காக வரும், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜ்னு கேட்டப்போவும் ஷாக்கானு, அதுக்கப்புறம் அன்றைக்கி அப்படி தான் உள்ளே எதுவுமே போடாமல் வெறும் நான் இருப்பேன்னு கூட ஞாபகம் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு, நான் வந்ததும் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே ஷாக்கிங்காக கேட்குறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு எல்லாத்தையும் ஷாக்கிங்காகவே கேட்குறது, அப்படி தானே? பின்ன நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பயமாக தான் இருக்குது, எப்படி நம்புறது? நீங்கள் ஒரு டைமும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கான நியூஸாக சொல்லும்போது நான் எப்படி நார்மலாக கேட்க முடியும், அதான் இப்படி கேட்குறேன் அப்படின்னும் போது இன்னும் நல்லா உங்களை கிட்ட இழுத்து வச்சுக்கிறான். சரி நீங்கள் தயா நீங்கள் குடிச்சிருக்கீங்க, அதான் ஏதோ தெரியாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் உங்கள் ரூமில் போய் தூங்குங்க, இல்லை நானாச்சும் போகிறேன். ஏய் எதுவும் பேசக்கூடாது, இல்லை என்னை பார்த்தா என்ன குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லாதவங்க மாதிரி அடி இருக்கு, அதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமோ, விட்டா உன்னை பயங்கரமாக சாப்பிட வேண்டி, ஆனால் அது என்னோட ஒய்ஃபோட அனுமதியோடு வேணும், அதனால தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்,
ஆனால் என்னை போயிட்டு அப்போல்லாம் சொல்கிறானுங்க. நான் என்னடி பண்ணுறது? என்ன அப்போ உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு குட்டி வேணுமா? ம் குட்டி வேணுமானா பொருளை எனக்கு அதான் குட்டி தாயா வேணுமா? அதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? ஆ ஆமாடி, எனக்கு வேணும் தான். உன்னோட ஃபுல் லவ்வோட வேணும், சும்மாலாம் வேணாம். உனக்கு ஒன்று தெரியுமாடி? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? உன்னை பார்த்த நாள்லேருந்து கொஞ்சமாக அப்படியே உன் மேலே என்னையே தெரியாமல் லவ் வந்துருச்சு. அது என்னையே தெரிலடி. ஆனால் எங்கேருந்து லவ் சொன்னால் நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு அந்த பயத்துலேயே விட்டேன். ஏன்னா நம்ம போட்டது கான்ட்ராக்ட் மேரேஜில் என்னால் தானே எல்லாமே. அதனால் எப்படியும் முடிஞ்சிடும், நீயும் முடிஞ்சதும் போயிடுவேன்னு சொல்கிறதுக்கே பயந்துன்னு அப்படியே விட்டேன்டி. உனக்கு என்னடி தெரிய போகுது என்னோடய ஃபீலிங்ஸு? என்ன புரியல எனக்கு. என்ன லவ் பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்லவே இல்லைண்ணா. நான் பல வாட்டி உங்கள்கிட்ட சொல்லாமல் சொல்லியிருக்கேன். ஆனால் அது உனக்கு தான் புரியாதமாக நடிகிற. என்ன நீங்கள் மட்டும்? நானும் தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு கூட தான் புரியல. என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ கூட உங்களை நம்பலாமல் வேணாமனே தெரியல. குடிச்சிருக்கீங்களா? அதனால் உங்கள் பேச்செல்லாம் நம்ப முடியாது அப்படின்ட்டு அவனோட கண்ணை பார்த்துட்டே பேசுகிறீங்க. ஸோ அவனும் அப்படியே ஒன்று கொடுக்குறான் டக்குன்னு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா ரசிகன்னு ஒன்று கொடுத்தான், தரல உனக்கு. ஐயோ, உங்களுக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிண்டல் பண்ணால் நீங்கள் திரும்பி கேட்டிருக்கணும்ல, அதை விட்டு என்கிட்ட இப்படி பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாடி, நான் கேட்டேனே, நான் தான் கேட்காமல இருப்பேன். ஆனால் அவனும் கேட்கறதும் ஒரு வகையில் உண்மை தானே. உனக்கு தான் எனக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ வேன், ஐ லவ் யூ ஸோ மச். சரி, நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் உங்களை ரொம்ப நல்லா லவ் பண்ணுறேன். இந்த 9 months உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியல நான் எப்படி ஃபாலோ ஆனேன்னு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ தாயா, ஐ லவ் யூ டூ. நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ என்னை பண்ணிக்கோங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக லைட்டாக டியரி ஐஸோட அவனை பார்க்குறீங்க. ஸோ அவனும் என்ன உண்மையா வாடி? அவ்வளோ வேணாம், சரி விடு, நான் போகிறேன். நீ போய் சொல்கிற, எனக்கு என்னமோ அது உண்மை மாதிரி தெரில. இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஐ லவ் யூ தாயா அப்படின்னதும் அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா கொடுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே அதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு என்னென்னமோ பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சிடுறான். ஸோ நீங்கள் 2 பேருமே அப்படியே நல்லா படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ அவனும் நல்லா போதையில் இருக்கிறனால தூங்கிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் தயாங்கும் அப்படியே போதையிலேருந்து எழுந்துக்கிறான். நல்லா அவனுக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஸோ நீங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயங்கம் எழுந்ததும் இது நைட்டு நடந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, என்னடா பண்ணி வச்சிருக்க தயங்கு, என்னடா இது அப்படின்ட்டு அவன் டக்கு டக்குன்னு எழுந்து அவனோட ரூம்க்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே உங்களை பார்க்க வரான். ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நைட்டு நடந்த சம்பவம் அந்த மாதிரி. ஸோ நீங்களும் அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்து என்ன தாயா, எப்படியோ கடைசியா எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. அது சாரிடி, ஏதோ தெரியாம போதையில. ஏதோ தெரியாம போதையிலையா? என்ன? ஏய் இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாமே தெரிஞ்சுதானே இருந்துச்சு. அது வந்து அப்போ எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணீங்களா நீங்க? என்னது? அப்படிலாம் இல்லடி, அப்படி சொல்ல வரல. நான் இப்போ எப்படி சொல்றது? எனக்கு 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 குழம்புதுடி. 1 minute என்ன சொல்ல விடு. சொல்லுங்க. என்ன? அது எல்லாமே எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்தது. நான் ஏதோ வேணும்ன்ட்டு அதுக்காக ஒன்றும் நைட்டு அப்படி பண்ணல. ஆனால் நான் ஒன்று உண்மையாக லவ் பண்ணுறேன். அது ரொம்ப நாளாக சொல்ல முடியாமல் தவச்சிக்கின்னு இருந்தேன்னா, அதான் இது நைட்டு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு பெக்கு. அதுக்கு தான் அந்த கூட வேலை செய்கிறவனுங்க வேற ரொம்ப என்னை வெறியேற்றி விட்டானுங்க, பேசி வெறுப்பேற்றி விட்டானுங்களோ. அதாண்டி வந்து அப்படி மற்றபடி வேணும்ட்டு அதுக்காக ஒன்றும் பண்ணல. ஆனால் எனக்கு உனக்கு பிடிக்கும், அதுக்காக தான் நைட்டு அப்படி பண்ணு. எதுவும் தப்பாக நினைக்காத. மற்றபடி ஐ லவ் யூ வேன். ஓ பரவாயில்லைங்க,
ஆனால் நானும் உங்களை லவ் பண்ணேன். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம பண்ணது கான்ட்ராக்ட் மேரேஜில். எப்படி இருந்தாலும் 1 இயரில் பிரிஞ்சிடணும்னு அந்த ஃபைலில் இருக்குது. அதான் பயந்துக்கிட்டு சொல்லலை. ஆனால் நீங்களே வந்து லவ் சொல்வீங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கல. இந்த மாதிரி ஒரு கன்றாவியான காதல் யாருக்குன்னா இருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது கன்றாவியான காதலா? ஏய், என்ன நினச்சினுக்கிற நீ? இந்த மாதிரி ஒரு காதல் யாருக்குமே இருக்காதுரி. யாரும் இந்த மாதிரி மேரேஜ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, கான்ட்ராக்ட் மேரேஜ். ஆனால் இப்போது பர்மனெண்ட் மேரேஜாக மாறப்போகுது. இனிமே கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் கிடையாது. நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா என்ன ஒன்றா சேர்ந்து வாழ தான் முடியும். திரும்ப திரும்பலாம் என்னால் அப்ளை பண்ண முடியாது. அதாவது திரும்ப பண்ண முடியாதா? ஏய், ஒரு தடவைலாம் பண்ண போகிறதாதிரி. 2 தடவை 3 தடவை அதுக்கு மேலே போனால் தாண்டி அப்போ தான் நீ கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக நிற்காதிரி. என்ன இப்போ தானே நீங்கள் அதுக்காக இல்லைன்னு சொன்னீங்க. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலடி. இருந்தாலும் இப்போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ தானே போகிறோம். அதுக்கு தான் பொண்டாட்டி சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை. என்னங்க இப்போ நீங்கள் பொண்டாட்டின்னு தானே கூப்பிட்டீங்க? ஆமாம், பொண்டாட்டின்னு தான் கூப்பிட்டேன். இப்போ என்ன இது? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் நீங்கள் பொண்டாட்டின்னு கூப்பிட்டு. நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ தாயோ, லவ் யூ ஸோ மச் புருஷா. என்னது புருஷாவா? என்னடி எல்லாம் புதுசாக இருக்குடி. அவனும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். லவ் யூ டூடி பொண்டாட்டி அப்படின்ட்டு அப்படி கிட்ட வந்து அப்படியே உங்களுக்கு ஒன்று கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்களோட ஐஸை பார்த்து, நான் உன்னை நல்லா பார்த்து பண்டி, லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அந்த காதல் கதை அப்படியே மலர்ந்துருக்கும். ஸோ அப்புறம் டியானை பிறந்திருப்பான். ஸோ டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ அப்படின்னு இது எல்லாத்தையுமே அப்படியே டியான் கிட்ட தயாங் சொல்லிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்குள்ளே நடந்ததெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, லவ் பண்ணியிருப்பீங்க. அதனால் டியானும் வந்திருப்பான் அப்படின்ட்டு சும்மா ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பான். ஸோ ஆனால் உங்களுக்குள்ளே நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு தயாங் அப்படியே டியானை பார்த்து சிரிக்கிறான். ஸோ டியானும் இதெல்லாம் கேட்டு, தாத்தா நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை என்னோடய ஃப்ரெண்டுங்க கிட்டேயும் சொல்லுவேன். சொல்லு, உன்னோட ஃபேமிலியில் என்ன ஒரு நியூவாக ஒரு மெம்பர் வர போகிறாங்கன்னு சொல்லு அப்படின்னு தயாங் டியான் கிட்ட சொன்னதோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்து, என்ன அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே டியான், அப்பெல்லாம் அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ போய் அங்கே சொல்லக்கூடாது. இல்லை, நான் டாடா சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன். நீ போ, நீ கேட்ட சொல்லல, நான் டாடா சொன்னதான் சொல்வேன் அப்படின்ட்டு அவன் பாட்டி ஏந்து ஓடிடுறான். ஸோ நீங்கள் என்னங்க, நீங்கள் என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல அப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு, பிள்ளைய கெடுக்காதீங்க. ஏய், என்ன அதுக்குன்னு 6 வருஷம் ஆச்சுடி, அதுக்காக அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு ஒன்று வேணும் கொடு, அது என்ன பண்ண முடியும்? என்ன அதெல்லாம் கொடுக்க முடியாது, அஸ்கு புஸ்கு போங்க அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ தயாங்கும் அப்படியே வந்து பிடிச்சிக்கிறான். ஏய், அவ்வளோ போனால் விட்டுருவேன் நான், அழகா இருக்கடி நீ இன்னும் கூட பார்க்குறதுக்கு பாரு, அப்படியே சும்மா நாட்டுக்கிட்ட மாதிரி இருக்க. ஆடி அழகா இருக்க, ரொம்ப திமுறா உனக்கு, போட்டு கடின்னு கடிச்சிடுவேன், அப்புறம் இருக்காது, அப்புறம் எல்லாம் வலிக்குதுன்னுவா. என்னது? ஐயோ, வீட்டில் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்பா பேசுகிற பேச்சாது? அப்பதாண்டி பேசுவேன், நான் அதுக்கு மேலே பேசுவேன். என்ன அதெல்லாம் கிடையாது, வேணாம், கிடையாதுண்ணா, நான் விடுவேண்ணா. என்னங்க? ஐயோ, ஏன் அப்படி பிடிக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் சொல்லியிருக்கல புள்ள இருக்கும்போது அங்கெல்லாம் கை வைக்காதீங்கன்னு. ஏய், அவன் வெளியே ஓட்டாண்டி, அவன் மட்டும்தான் இருக்கும். என் புச்சாண்ணா நல்லா இருக்குடி, ஒரு மாதிரி முழுகுன்னு இருக்குடி, எனக்கு அதான் நீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அங்கே பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி அழுத்துறான். ஸோ நீங்களும் உங்களை கொன்னுருவான், என்னை விடுங்க தாயம், அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்போதான் நீ பண்ணுவேன். லவ் யூ டி பொண்டாட்டி, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு அப்படியே அந்த மூமெண்ட்டை அழகாக கொண்டு போகிறான், ரொம்ப ஸ்பைஸியாக. ஸோ ஓகேடா, இதோட அந்த ஒன் ஷாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு. ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படியே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும்.
அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மைண்ட் வரும். இல்லைன்னா பிடிக்கலன்னு நினச்சி நான் போடாமலே போயிடுவேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். என்னவா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிவ்யூ மறக்காமல் கொடுத்துட்டு போங்க. தென் மறக்காமல் இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். தென் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேடா. தென் இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான். ஸோ இமேஜின் மட்டும் பண்ணுங்கள். ஓவராக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் ஸ்டோரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா சாரி. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் நான் நல்லா சூப்பராக கொடுக்க பார்க்குறேன். அப்புறம் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கு நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எஃப்எஃப் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ நான் அதில் தான் போஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இன்னும் நிறைய ஒன் ஷாட்ஸ் அதில் இருக்கும். போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட எஃப்எஃப் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு எல்லாமே நான் அதில் தான் போடுவேன். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகே, இதோட நான் என் பண்ணிக்கிறேன். பாய், லவ் யூ ஆல், மிஸ் யூ.